சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று மக்களே. பாகிஸ்தான்ல நடக்கக்கூடிய வார் பற்றி மக்களாகிய உங்கள் அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்றதுனால இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரவோடு இரவாக பாகிஸ்தானை தரமட்டமாக்கியிருக்கு அக்னி ஏவுகணை. அதை பத்தின நேரடி காட்சியை தான் இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம். அதாவது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்தியால காஷ்மீர் பக்கத்துல குட்டி சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடமான பகல்கம்ல வந்து ஏற்கனவே அட்டாக் எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. அத பாகிஸ்தானே ஒத்துக்கிட்டாங்க. நாங்க தான் எங்களுடைய ராணுவத்துல உள்ள செகண்ட் அண்ட் லெப்ட் ஹேண்ட்ல உள்ள ஆர்மி படைய வச்சுதான் நாங்க அந்த ஒரு 4 பேரை கொண்ட குழுவை கொண்டுதான் பகல்கம்ம வந்து தாக்கியிருக்கோம். ஆனா நீங்க எங்களை தாக்க முயன்றா, அதாவது பாகிஸ்தானை தாக்க முயன்றா, நாங்க காஷ்மீர்ல இருந்து டெல்லி வரைக்கும் ரத்தத்தால உங்களை மிதக்க வைப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரவாத தாக்குதலை நாங்க உங்க மீது செலுத்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால இந்தியா ஒரு முக்கிய முடிவுகளை வந்து எடுத்திருக்கு. அதாவது அட்டாரி அந்த எல்லை பாதுகாப்பு படையை வந்து பலப்படுத்தியிருக்கு. அது போக அட்டாரியோட எல்லையை வந்து மூடி இருக்கு. வாகாவோட எல்லையுமே தற்போது வந்து மூடி இருக்கு. அது மட்டும் அல்லாம பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய அந்த சிந்து நதியை வந்து தற்போது வந்து மூடி இருக்காங்க. அதாவது தற்காலிகமா வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான்ல விவசாயங்கள்லாம் அழியறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த பாகிஸ்தான்ல விவசாயத்தை நம்பி இருக்கிற முக்கிய நதியா வந்து இந்த சிந்து நதிய பாக்குறாங்க. ஆனா இந்த சிந்து நதி எங்க இருந்து எங்க வரைக்கும் பாயுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுல இருந்து பாகிஸ்தான் வழிய வங்கக்கடலை போய் அடையுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டுமல்லாம இந்த பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய சிந்து நதி தான் அங்க உள்ள அடிப்படை தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால இந்த சிந்து நதியை நிப்பாட்டினா பாதி பிரச்சனை முடிஞ்சிரும் அப்படின்ற ஒரு வகையில இந்தியா இந்த முடிவை வந்து தற்போது எடுத்திருக்கு. ஆனா பாகிஸ்தான் வந்து இதை எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா, அதாவது சிந்து நதிய நிப்பாட்டுனா பாகிஸ்தானுக்கு நீங்க வார் தொடுக்க போறதா வந்து அர்த்தம். அதனால நீங்க எங்க மீது வார் தொடுத்தீங்க அப்படின்னா நாங்க உங்களை ரத்தத்தால மிதக்க வைப்போம் அப்படின்னு பாகிஸ்தானுடைய ராணுவ படை தளபதியே ஒப்புக்கொண்டிருக்காரு. இது மிகப்பெரிய கேவலமான ஒரு செயல். ஆனா இதையும் இந்தியா கேட்டுக்கிட்டு சும்மா இருக்காது அப்படின்றதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய பதிலடியா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி. அக்னி ஏவுகணை உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா அக்னி ஏவுகணைய ஏற்கனவே சோதனையிட போறோம் அப்படின்னு சொன்ன போதே சீனாவே மிரண்டுச்சு. ஏன் அந்த அக்னி சோதனையில ஏன் வந்து விடல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே 2 முறை வந்து அக்னி சோதனை விட்டு வெற்றி பெற்றிருக்காங்க நம்ம இந்தியா. ஆனா ஏன் சீனா வந்து பயப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அக்னி ஏவுகணையை கண்டுபிடிச்சதே நம்ம ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான். அவர்களுக்கே மிகப்பெரிய ஷாக்க கொடுத்திருக்கு இந்த அக்னி ஏவுகணை. என்னதான் இருக்கு இந்த அக்னி ஏவுகணையில அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு சுவிட்ச தொட்டா மட்டும் போதும் 5 நிமிஷத்துல சீனாவை சென்றடைகிற ஒரு மிகப்பெரிய ஏவுகணையா தான் இருக்கு. ஆனா ஒரு நாட்டை அழிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த அணு ஆயுதத்தை வந்து நம்ம எடுத்துட்டு போவோம். ஆனா அந்த அணு ஆயுதத்தையே பலாயிரம் அணு ஆயுதத்தை தூக்கி செல்லக்கூடிய அந்த அக்னி ஏவுகணை தான் நம்ம இந்தியால இருக்கு. இதை கண்டு நாடே மிரண்டு போயிருக்கிற இந்த ஒரு நிலையில இஸ்ரேல் மட்டுமல்லாம இஸ்ரேல், அமெரிக்கா, ஜோர்டான், அப்புறம் வந்து ஆஸ்திரேலியா, லண்டன் இங்க இருக்கிற மிகப்பெரிய ஏவுகணைகள்லாம் இந்தியாவுக்கு வர வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாம அங்க இருக்கிற போர் விமானங்கள் அனைத்துமே நம்ம இந்தியாவுல வந்து தற்போது ஜம்மு காஷ்மீர்ல தர இருக்கிறதா ஒரு வந்து தகவல் வந்து வெளியா இருக்கு. கண்டிப்பா பாகிஸ்தான் வீழ்த்தக்கூடிய அதிக வாய்ப்புமே இருக்கு. அதனால
ஏவுகணை, அதாவது அக்னி ஏவுகணை 30,000 கிலோமீட்டருக்கு அந்த 5 நிமிஷத்துல 30,000 கிலோமீட்டரை தாண்டி போய் தன்னோட இலக்கை சென்றடையும் அப்படின்றதா இந்த அக்னி ஏவுகணையோட மிகப்பெரிய வேலையா இருக்கு. ஸோ வாங்க இதை பற்றி அடுத்த காணொளியில் முழுமையா காணலாம். நன்றி, வணக்கம்.